ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்த வர சாம்பியன் ட்ராஃபியை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கேரன் பொலாட் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கேரன் பொலாட் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இந்திய அணி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அணி ரொம்ப அசுரத்தனமாக இருக்குது. அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப 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 நல்லாவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட T20 பிளேயர்ஸ் யாருமே ஓடியில் விளையாட மாட்டாங்க, ஓடிஐ பிளேயர்ஸ் யாருமே டெஸ்ட்டில் விளையாட மாட்டாங்க. பயங்கரமான ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணின்னு பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் ரொம்பவே ஐபிஎல்லேருந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகி வராங்க. அதனால தான் இந்திய அணி கிரிக்கெட் வளர்கிறதுக்கு இந்த அளவுக்கு காரணமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க சாம்பியன் ட்ராஃபி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனலில் போய் விட்டாங்க. அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த தொடரை வெல்லுவாங்க. T20 வேர்ல்டு கப்லேயும் கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த ஆண்டு வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொலாடு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. பொலாடு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கோர்ஸ் ஐபிஎல் ஆடியிருக்காரு. கொஞ்சம் நம்ம இந்திய ஒரு ரசிகர்கள் நிறைய பேர் அவருக்கு பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காருங்க. கண்டிப்பாக ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் ஆடுற பிளேயர் நிறைய பேர் இந்தியா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஐபிஎல் மூலிமா நிறைய பிரபலமாகி நிறைய பேர் வாங்கினவங்களாம் இந்திய அணிக்கு கண்டிப்பாக இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. இந்திய அணியோட டெஸ்ட் டீமோனா இப்போ ஃபார்ம் அவுட்டாக இருக்கலாம். பட் ஓடிஐ டீமோ T20 டீம்லாம் பக்காவாக இருக்குங்க. அதுவும் T20 டீமில் ஃபுல் யங்ஸ்டாராக இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது இந்திய அணி. கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாம்பியன் ட்ராஃபி ஏன்னு கேட்டிங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியில் பும்ரா, ஷமி வேறு வந்திருக்குன்றது ஃபாஸ்ட் பவுலிங்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங்கு, நம்ம சிராஜ் 4 ஃபாஸ்ட் பவுலிங் செம்மையாக இருக்குது. இதில் யாருன்னா 3 பேர் தேர்வு செய்வாங்க. ஸ்பின்னர் சேர்த்துக்குங்க. அக்சர் பட்டேல் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு பவுலிங் ஸ்பின்னிங் ரெண்டுமே ஃபாஸ்ட் பவுலிங்கும் ஸ்பின்னிங்கும் பயங்கரமாக இருக்குது இந்திய அணி. இது கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா ஏஷியன் காண்டினென்ட் பாகிஸ்தான்லேயும் துபாயில் தான் நடக்குது. மேக்ஸிமம் இந்த ஸ்பின்னருக்கு பிச்சு ஃபேவராக இருக்கும். கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல பிளானோட போனால் வெற்றி பெறும். அது எப்படி சொல்லுது, நம்ம இந்திய அணி கண்டிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுஷ்மன் கில் எல்லாம் கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பினா நல்லதுங்க. இந்திய அணிக்கு கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் டாப் ஆர்டரில் ஆடினா மட்டும்தாங்க ஓடிஐயில் ஜெயிக்க முடியும். அதனால் நம்பிக்கை இவங்க மேலே தான். போலிங்கில் முகமது ஷமி, ஜஸ்பிரித் பும்ரா இருக்காங்க. இவங்களாம் பார்த்துப்பாங்க, நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஜஸ்பிரித் பும்ரா மீண்டும் அந்த இன்ஜுரியிலேருந்து மீண்டு வரணும். இவர் போனவொடனே முகமது ஷமி டீமில் என்ட்ரி ஆகிருக்காரு. இவங்க 2 பேர் விளையாடினா தாங்க கண்டிப்பாக இந்திய அணி போலிங் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி கேரன் பொலாட் நம்ம அணியை பற்றி பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி யார் வின் பண்ணுவாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.